வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு அரசியல் சூழல் நிறைய புதிய மாற்றங்கள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக தேர்தலுக்கு முன்பு தான் இது போன்ற பரபரப்புகள், கூட்டணி மாறல்கள், அணி தாவல்கள், கட்சி தாவல்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் தேர்தல் முடிந்த கையோடு அந்த ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு 20-25 நாட்களுக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள், கூட்டணி குழப்பங்கள் இதெல்லாம் இதுவரை நாம அல்லது எங்களுடைய தலைமுறையில் நாங்க பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த இந்தியா கூட்டணி கூட்டம் இப்போது திடீரென்று நடக்கிறது. 2 வருஷமா அந்த கூட்டம் எங்கேயுமே நடக்கல. இப்போ திடீரென்று நடக்கிறது. இனி அடுத்து 2 மாசத்துக்கு ஒருக்க நடத்த போறோம்னு திடீர் உற்சாகத்தை காங்கிரஸ் தலைமை வெளிப்படுத்த தொடங்குகிறார்கள். இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன் இந்த பரபரப்புன்னா, இதுவரைக்கும் எங்க தலைமுறையும் சேர்த்துதான். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தொங்கு சட்டமன்றம் நம்ம பார்த்ததே கிடையாது. அதாவது 96 சீட்டு வாங்கின 2006 ரிசல்ட் தொங்கு சட்டமன்றத்துக்கு போகல. அதனால நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்ப ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எதிர்கட்சி கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் வெளியில இருந்தோ இல்ல உள்ள இருந்தோ, அதுவும் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன் அதர் வேர்ட்ஸ், கூட்டணி அமைச்சரவைங்கிறதே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு. அப்போ இயல்பாக அதுல முதல் குழப்பம் காங்கிரஸ் ஏற்பட்டதுதான். அவங்க தேர்தலுக்கெல்லாம் முன்பே அந்த குழப்பம் தொடங்கிருச்சுங்க. எப்போ பிரவீன் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டில் இனிமேல் விசில் சத்தம் தான் ஒலிக்கும் என்று பதிவு போட்டாரோ அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. பதிவு போட்டப்ப தாவேக்காவுக்கு விசில் சின்னம் மட்டும்தான் அலாட் ஆகிருந்தது. அதுலேயே அவங்க உற்சாகப்பட்டாங்க. அப்புறம் தாவேக்காவோட கூட்டணி சேரணும்னு ஓப்பனாகவே பேசினாங்க. காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படையாக பேசினாங்க. கூட்டணியில் குழப்பம் இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். அதையும் தாண்டி தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டு, 28 எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி அது கூட்டணி வெற்றிக்காக பாடுபடல. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 234 தொகுதியில விஜய் வாங்கின ஓட்டுன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நம்ம சொல்றோம். ஆனா நீங்க 234 தொகுதியிலையும் திமுக இருந்தாலும் அந்த சதவீதம் வந்திருக்குங்க. அந்த ஓட்டு எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதியில அவங்க கூடுதலா அவங்க ஓன் வேட்பாளர்களை போட்டிருந்தாங்கன்னா மிக இயல்பாகவே அந்த ஓட்டு வந்திருக்கும். அதுக்காக வெற்றி கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. திமுகவும் நெருக்கி அடிச்சு அதே ரேஞ்சுக்கு போயிருக்கும். அந்த 96 சீட்டுக்காக போயிருப்பாங்க. அப்போ கூட்டணியை மெயின்டைன் பண்ணாங்க திமுக. காரணம் என்னன்னா, ரொம்ப வருஷமா இருக்கிற கூட்டணி, 2024 அது வெற்றியை கொடுத்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணுவோம், சில தியாகங்களை செய்வோம். ஒவ்வொருத்தருக்கும் அலாட்மெண்ட் வரும்போது, இப்போ தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தப்ப அதுல மன வருத்தங்கள் ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தப்பையும் மன வருத்தம் ஏற்பட்டதுங்க. அப்போ இந்த குழப்பம் தேர்தலுக்கு பின்பு, ரிசல்ட்டுக்கு பின்பு ஏற்பட்டதில்லை. ரிசல்ட்டுக்கு முன்பே இந்த குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. இதுதான் உண்மை. ரிசல்ட்டுக்கு பிறகு அது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது. அதாவது அதிருப்தியே இவ்வளவு வேகமாக கட்சிகள் தெரிவிக்காது, இப்ப தெரிவிச்சது. அப்போ எந்த இடத்துல இந்தியா கூட்டணி இதுல ஒர்க் அவுட் ஆகாது? ஏனென்றால் இந்தியா கூட்டணி என்கிற அந்த அமைப்பு 2024 தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டதுதான். சொல்ல போனால் பாட்னா கூட்டம் முதல் கூட்டம். அதுக்கு அடுத்த 1 மாசம் கழிச்சுதான் இந்தியா கூட்டணி பேர் வந்துச்சுங்க. அப்போ ஒரு நல்ல பேர் ஏற்கனவே யூபிஏ வச்சிருந்தாங்க. யூபிஏ 1, 2 ரெண்டுமே வெற்றி தான். இந்தியாங்கிற பேர் மாற்றமே எதுக்குன்னே புரியல. ஆக்சுவலா யூபிஏ எல்லாருமே சேர்ந்துருக்கலாம். அவங்க இந்தியா தானே மெயின்டைன் பண்றாங்க எதிர் தரப்பு. அப்ப யூபிஏ பேனரே போதுமே. ஆனாலும் பெயர் மாற்றம் வந்துச்சு. இங்க தமிழ்நாட்டுல திமுக தான் அதுக்கு மைய புள்ளியாக இருந்தது. திரிணாமுல் காங்கிரஸுக்கும் ரெகுலர் காங்கிரஸுக்கும் இடையில பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸ் அதுல கண்டினியூ பண்ணுச்சு. சமாஜ்வாதியும் அதே மாதிரிதான் கண்டினியூ பண்ணுச்சு. 2024 தேர்தல் வெற்றியும் ஒரு கணிசமான வெற்றி தான். 230க்கும் மேல எம்பிக்கள், 240 தான் பிஜேபி கிடைச்சது. ஆனால் அதுக்கு பிறகான மாநில தேர்தல்கள்ல காங்கிரஸ் நடந்து கொண்ட முறை, அப்ப என்னன்னா, மாநிலத்துல நாங்க வளர வேண்டாமா, எங்களுக்குன்னு என்ன வலிமை இருக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா மாநில கட்சிகளோட எக்ஸ்பென்ஸ்ல நீங்க வளர முடியாதுல்ல. அப்ப நீங்க கூட்டணி தனியா வச்சு நீங்க தனியா வளர வேண்டியதுதான். அதுல ஒண்ணுமே இல்லையா. இப்ப தாவேகா கூட்டணி இல்லாம தானே ஓட்டு வாங்கியிருக்கு.
அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணின்னு வரும்போது நீங்க எங்களை ஆதரிங்க, மாநிலத்துல கூட்டணின்னு வரும்போது நாங்க உங்களை எதிர்க்கிறோம், அப்படி சொல்ற மாதிரி இருக்காது. அந்த இடம் தான் இந்த முரண்பாட்டுக்கான காரணமே அந்த இடம் தான். ஓகே. ஆனா இப்ப திடீர்னு வேகப்படுத்துறாங்களே சார், இந்தியா கூட்டணின்ற அந்த இதுல வந்து ஒரு கூட்டம் நடத்துவது, அதுல சில அஜெண்டாக்கள் செட் பண்றாங்க. நீட்டுக்கு அரசை பொறுப்பேற்க சொல்ல வேண்டும், சிபிஎஸ்இ தேர்வு முறைகேட்டுக்கு அரசை பொறுப்பேற்க சொல்ல வேண்டும் அப்படின்னு சில அதிரடியான நகர்வுகளை அடுத்தடுத்து திட்டமிடுறாங்க. 2 மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம்னு அறிவிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியே ஏற்கனவே அறிவிச்சு போராட்டம் எல்லாம் நடத்திட்டாங்க. எவ்வளவு பெரிய கிரௌடு அந்த போராட்டத்துக்கு! எல்லாம் தன்னார்வலர்களா வந்தவங்க தான். பாதிக்கப்பட்ட மாணவர்கள், மாணவர்களோட பெற்றோர்கள், அவங்க வந்ததுதான். இன்னும் சொல்ல போனால் 3 மாணவர்கள் சேர்ந்து தான் வந்து சிபிஎஸ்இ முறைகேட்டையே வெளியில கொண்டு வந்தாங்க. அதுல இந்தியா கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியோட எந்த அரசியல்வாதி அந்த முறைகேட்டை வெளியில கொண்டு வந்தாரு? அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம அது வந்திருக்குமா? ரீவேல்யூவேஷனுக்கு போன அந்த 3 மாணவர்கள் இல்லாம இந்த பிரச்சனை வெளியில வந்திருக்குமா? மக்கள் மத்தியில வந்திருக்குமா? இல்ல அரசியல்வாதிகளாக இருந்துதான் பிரச்சனையை கொண்டு வரணுங்கிற காலம் மலையேறி போச்சு. இப்ப காமன் மேன் கையில ஆயுதம் இருக்கு, வாக்காளர்கள். அப்போ வாக்காளர்களை முறைப்படுத்துவதும் நெறிப்படுத்துவதும் தான் உண்மையான ஜனநாயகத்துக்கு அழகு. டெக்னிக்கல் நாலேஜ் சவுண்டா இருக்கு வாக்காளர்களுக்கு. அவங்களால ரொம்ப எளிதாக ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு வர முடியுது. இப்ப தமிழ்நாட்டில் வந்துங்க ஒரு போதைப் பொருள் கடத்தல், அது தொடர்பான இடியோட ரெய்டுகள் எவ்வளவு பரபரப்பா இந்த 3 நாளா போயிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்? ஒரு அமைச்சர், அந்த அமைச்சரோட உறவினர்கள். அப்போ உறவினர்களுக்கும் அமைச்சருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற இயல்பான கேள்வி எழும்பல. இந்த மேட்டருக்கு அது உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னு சொல்றாங்க சார். இந்த ஜான் பிரிட்டோ அந்த ஜான் பிரிட்டோ தானான்றதை உறுதிப்படுத்த இந்த லீமாரோஸ் அந்த லீமாரோஸ் தானே. ஓகே, ஜான் பிரிட்டோ விட்டுருங்க, உறுதிப்படுத்தப்படலைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனா லீமாரோஸும் டெய்ஸியும் அது எர்ணாகுளம் மேட்டர் அந்த கேஸ் தான் தெளிவா வருதுங்களே. அது கூட நான் வந்து அமைச்சரை டிஃபெண்ட் பண்ண விரும்புறேன். எப்படின்னா, அமைச்சருக்கு எப்படிங்க இதுல சம்பந்தம்? நேரடியா அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு வழக்கறிஞரா நான் அந்த கேள்வியை எனக்குள்ளேயே கேட்டுக்கிறேன். ஆனா அதுல என்ன ப்ராப்ளம்னா, கில்ட்டி பை அசோசியேஷன்ங்கிற கோட்பாடு வந்துடும். அதாவது ஒரு குற்றம் நடக்குது, இந்த குற்றத்துல எனக்கு நேரடி சம்பந்தம் இல்லை, ஆனா நீங்களும் நானும் ஃப்ரெண்டு, நீங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவரா மாறுறீங்க அப்படின்னா அது எனக்கு கில்ட்டி பை அசோசியேஷன் வந்துடும். பல வருடங்களாக அந்த உறவுகள் தொடருது, ஒரே விலாசங்கள்ல இருக்கிறாங்க. அது போக ஏற்கனவே வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்து பெயில் வாங்கியிருக்காங்க. அது போக அவங்க ஒரு எம்எல்ஏ, இப்போ வந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. அப்ப தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்த எம்எல்ஏ பட்டியல்ல வராங்க. இவ்வளவு இதுதான் கில்ட்டி பை அசோசியேஷன் இல்லையா? 25 எம்எல்ஏக்கள் வந்துங்க போர்க்கொடி பிடித்து தாவேகா அரசுக்கு 144 எம்எல்ஏக்கள் ஆதரவு வரும்போது மிக இயல்பாக கில்ட்டி பை அசோசியேஷன் கோட்பாடு வரும்ல. அது ஒரு ஃபேலசி தான். நான் அதை வந்து சட்ட ரீதியாக தவறுன்னு கூட சொல்லல, ஆனா அரசியல் ரீதியாக. அப்போ அதோட சேர்ந்து தாவேகா அரசு, அதுல காங்கிரஸ் பங்கு இருக்குது, காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியோட முக்கியமான ஒரு மைய புள்ளின்னு வரும்போது இந்த அரசியல் வந்து பரபரப்பாயிடுது, அவ்வளவுதான். ஓகே, திமுக விலகுது, அது சரிதாங்க. சரி, இதே மாதிரியான குற்றச்சாட்டு திமுகவோட விளாத்துக்குள்ள எம்எல்ஏ பேர்லாம் அந்த காலத்திலே வந்திருக்கு. அதுக்கப்புறம் திமுக அவரை விலக்கி வைத்தது, ரவிச்சந்திரன் என்னமோங்க அவர் பேரு. ஓகே, அண்ணா திமுக எம்பி ஒருத்தருங்க ஸ்ரீதரன், அவர் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லி 1995 அது சென்னை ஏர்போர்ட்லயோ இல்ல டெல்லி ஏர்போர்ட்லயோ அவர் கைது செய்யப்பட்டார். அப்புறம் ஜெயலலிதா அவரை விலக்கி வைத்தார்கள். இதெல்லாம் பழைய எங்க காலத்து வரலாறு தான் இது. இது போக பஞ்சாப்ல இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆனா உடனுக்குடன் அரசியல் தலைமை வந்து அதை சரி பண்ணிடும். இப்படியான ஒரு தவறு இருக்கு, இப்படியான ஒரு பிரச்சனை இருக்குன்னா தனக்கும் தவறுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவரை மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருக்க முடியாது. அப்போ அந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வர்றப்ப இந்தியா கூட்டணி வந்து ஏதோ ஒரு வகையில அவங்கள ஷீல்டு எல்லாம் பண்ணுது. சரி, தாவேகாவுக்கு அழைப்பு இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட எம்பி இல்லை. ஆனா எம்பி இல்லாத கட்சிகள் பாரத ஆதிவாசி பார்ட்டி எல்லாமே இந்தியா கூட்டணியில இருக்குங்களே. இப்ப ஏதோ ஒரு கட்டத்துல வந்து திமுக வேண்டாம், தாவேகா தான் இனிமேல் வந்து எதிர்காலம்
அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் முடிவு எடுக்கும் போது இந்த மேட்டர்லாம் வெளியில வருது. மேட்டர் எப்படி வெளியில வந்துச்சு? இடியோட பிரஸ் ரிலீஸ்ல தான் வெளியில வந்துச்சு. அப்போ என்ன குழப்பம்? இந்த ஜான் பிரிட்டோ தான் அந்த ஜான் பிரிட்டோங்கிற குழப்பம் இருந்துச்சு. அது வரும்னு இடிக்கும் தெரிஞ்சுதானே இருக்கணும். ஆனா அதுக்கு பிறகு என்ன டாக்குமெண்ட்லாம் லீக் ஆகி வருது பாருங்க. அதுக்கு பிறகு வர்ற டாக்குமெண்ட் எர்ணாகுளம் கோர்ட் மேட்டர் டாக்குமெண்ட். அதுல வந்து எப்படி வருது? அது பாஸ்போர்ட் இம்பவுண்ட் ஆகுது, ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க, ஜாமீன்ல வந்துடுறாங்க, பாஸ்போர்ட் வந்து முடக்கி வைக்கப்படுது, வெளிநாட்டுக்கு நாங்க போகணுங்க அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்டை கேட்கறாங்க. அந்த ஆர்டர்ல தான் மேட்டர் வெளியில வருது. நேரடியாக வந்து மணி லாண்டரிங் இல்ல வந்து சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் இதுக்குள்ள வரல. இன்னொரு மேட்டர் மூலமா வரும்போது ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து அதை லீக் பண்ணுது இல்ல. என்னோட கேள்வி எர்ணாகுளம் கோர்ட் மேட்டர் தமிழ்நாடு பத்திரிகைகள்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 நாளா இப்ப அதுதான் வந்துட்டு இருக்கு எல்லா பத்திரிகையிலையும் இல்லையா? ஆமா. அப்போ பொலிட்டிக்கலா ஒரு சோர்ஸ் வந்து ரியல் டாக்குமெண்ட லீக் பண்ணுது. அந்த சோர்ஸ் எது? அந்த சோர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணி கட்சியா இருக்க முடியாதுல்ல. இந்தியா கூட்டணிய ஏதாவது ஒரு வகையில தர்ம சங்கடப்படுத்தணும்னு நினைக்கிற கட்சி தானே. ஆரின் அதர்வைஸ் இப்படி பத்தியா சொன்னா காங்கிரஸ் அமைச்சர்கள் தமிழ்நாடு அமைச்சரவையில பங்கு பெறுவதை விரும்பாதவர்கள் அப்படி எடுத்துக்கலாம்ல. ஓகே. ஆனா அதானே விசில் ப்ளோயர் கான்செப்ட். அப்படித்தானே வெளியில வரும் மேட்ரு. மேட்ரு அல்டிமேட்டா மேட்ரு உண்மையா இல்லையா? அதானே கேள்வி. ஆமா. மேட்ருக்கு பின்னாடி இருக்க அரசியல் நோக்கம் நமக்கு கேள்வியா? சரி, மேட்ரு உண்மை இல்லை. உண்மை இல்லைன்னா உடனடியாக விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அதுல பேரடிபட்ட சம்பந்தப்பட்ட லீமா ரோஸ் உள்ளிட்டவர்களுக்கும் டெய்சி உள்ளிட்டவர்களுக்கும் இருக்கு. ஏன்னா லீமா ரோஸ் வந்து சிட்டிங் எம்எல்ஏ. ஆமா. சிட்டிங் எம்எல்ஏ பிளஸ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணவங்க. ஆமா. பிளஸ் அவங்களோட சன்னின்ல ஒரு பெரிய மினிஸ்டரா இருக்காரு. அவர் தான் ஹி கால்ஸ் எவ்ரி ஷாட். இவங்க எல்லாருமே சிஎமோட ஸ்வேரிங் இன்ல வந்து சிறப்பு விருந்தினர்களாக அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அப்போ வந்து நேச்சுரலா கில்டி பை அசோசியேஷன் கான்செப்டுக்குள்ள சேரதான் செய்வாங்க. அது எதுக்காக சொல்ல வரனாங்க, இந்தியா கூட்டணியை பத்தி நீங்க கேள்வி கேட்டதுல இருந்து இது வருது. ஓகே. இந்தியா கூட்டணி இப்ப ஏன் வந்து 2 மாசத்துக்கு ஒரு கூட்டம், எதுக்கு அதிரடியா இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, எப்போ வந்து திமுக இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு எங்களுக்கு நாங்க கலந்துக்க போறது இல்லைன்னு முடிவு பண்ணுச்சோ அதுல இருந்து தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்கும் அந்த கூட்டத்தை பற்றிய தகவல்கள்லாம் இல்லை. 8ஆம் தேதி கூட்டம் நடக்குங்கிற ஒரு பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு வந்து கூட்டத்துக்கான தேதி உறுதி செய்யப்பட்டது, அழைப்பு விடுக்கப்பட்டது. அது வரைக்கும் கூட திமுக மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம், ஆம் ஆத்மியும் சேர்த்து பாருங்க. ஆம் ஆத்மி அதுக்கு பிறகுதான் நாங்க போறது இல்லைங்க. என்ன காரணம்னா அவங்க வந்து மாநில அரசியல்ல எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசியல் என்னவோ அந்த அரசியல் தான் பிற மாநில கட்சிகளுக்கு இருக்க முடியும். ஆம் ஆத்மினா பஞ்சாப்லயும் டெல்லியிலயும் இருக்கிற பார்ட்டிங்க, சமாஜ்வாதினா உத்தரப்பிரதேசல மட்டும் இருக்கிற பார்ட்டி. அவங்களுக்கு தேர்தல் வரப்போகுது. அப்புறம் ஏற்கனவே வந்து தேஜஸ்வி காங்கிரஸால தான் அடிபட்டு அவர் ஆட்சிக்கு வர்றதை கூட அவர் இழந்துட்டாருன்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும். 5 வருஷம் இப்ப கிடையாது, இனி ஆட்சி கிடையாது. அப்போ காங்கிரஸுக்கு எதிராக களம் வந்து திரும்பும் போது இந்தியா கூட்டணிங்கிற ஷீல்டு மூலமாக காங்கிரஸ் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்கிறது. அப்படி பாருங்க. ஓகே, அண்டர்ஸ்டுட் சார். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.